ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆக்சுவலாக டேட்டா இன்டர்பிரேஷன் சீரீஸ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். டேட்டா இன்டர்பிரேஷனில் பேசிக்ஸ் வீடியோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஆல்ரெடி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காம டேரெக்டாக வந்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது டேட்டா இன்டர்பிரேஷனாக பேசிக்ஸ் வீடியோ கொஞ்சம் நீங்கள் அட்லீஸ்ட் மேலாலையாவது பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன், ஓகே. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் இந்த பர்சன்டேஜ், பேசிக்ஸ் ஆஃப் ஆவரேஜ், ரேஷியோ இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக ஓரளவுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபாஸ்ட் கால்குலேஷன், டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படின்னாலே கால்குலேஷன் ஃபாஸ்டராக போடணும். ஸோ என்னோட சேனல்லே நான் ஃபாஸ்ட் அடிஷன், குவிக் சப்ட்ராக்ஷன், குவிக் மல்டிப்ளிகேஷன், குவிக் டிவிஷன் எல்லாத்துக்குமே நான் ட்ரிக்ஸ் போட்டிருக்கேன். குவிக் டிவிஷன் கூட ரீசெண்டாக தான் நான் ட்ரிக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ எல்லா வீடியோவுமே நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. நான் அதோட பிளேலிஸ்ட் அந்த எல்லாமே நான் ஆக்சுவலி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி போட்டிருப்பேன். நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என்னோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் குவிக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் போய் ஆக்சஸ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபைன். ஸோ இந்த வீடியோ என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், டேட்டா இன்டர்பிரேஷனில் டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு பேசிக் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதில் டேபுலர் ஃபார்ம், அதாவது டேபிள் ஃபார்மில் டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணி அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்கல்ல. ஸோ அந்த டேபிள் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து வர கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி கால்குலேஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக போடுறது, அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே தான் நம்ம உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இப்போ நம்ம டேரக்டாக கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாமா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டடி த ஃபாலோயிங் டேபிள் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர்ட் அண்ட் டிஃபெக்டிவ் in a large manufacturing company from different branches over the years அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. டேபுலர் ஃபார்ம் பார்த்தாலே ஓகே. ஃபைன், ஓகே. இந்த டேபுலர் ஃபார்ம் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேபிள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பேசிக் வீடியோவில் ட்ரிக்ஸ்லேயும் சொல்லியிருந்தேன். ஸோ டேபிளில் பார்த்தோன்னா நமக்கு என்ன தெரியுது, ஒரு பெரிய லார்ஜ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது, அதுக்கு நிறைய பிரான்ச்சஸும் இருக்குது. ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனினாலே ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. எல்லாமே நல்லதாக மேனுஃபேக்சர் ஆகும்னு சொல்ல முடியாது, டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸும் வரும். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 5 பிரான்ச்சஸ், அது வந்து பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனினால நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. அதில் 5 பிரான்ச்சஸில் 5 பிரான்ச்சஸ் அண்ட் 5 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த 5 இயர்ஸில் அவங்க ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் எவ்வளோ பண்ணுறாங்க, ஒவ்வொரு பிரான்ச்லேயும் எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எவ்வளோ டிஃபெக்டிவாக போகுது ஒவ்வொரு பிரான்ச்சில் ஒவ்வொரு வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ரோ அண்ட் காலமில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தாலே புரியுது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? திரும்ப வேணால் நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒரு 5 பிரான்ச் இருக்குது. ஒவ்வொரு வருஷத்துலையும் அந்த ஒவ்வொரு பிரான்ச்சில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ராடக்ட் டிஃபெக்ட், எவ்வளோ ப்ராடக்ட் வீணாக போயிடுது அப்படிங்கிற லிஸ்ட்டை தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 5 வருஷத்துக்கு ஒவ்வொரு பிரான்ச்லையும் கொடுத்துருக்காங்க. ஃபைன். இப்போ நம்ம டேரக்டாக கொஸ்டின்ஸ் போனாங்க. நமக்கு ஓரளவுக்கு என்ன கொடுத்துருக்காங்கிறது ஃபாஸ்ட்டாக மைண்டில் ஏற்றிக்கிட்டோமா? இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன், ஓகே. So question என்ன கொடுத்துருக்காங்கன்னா, total number of products defective from all the branches together in 2007 is approximately what percentage of the total number of products defective from all the branches together in 2008 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, x is what percentage of y அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோமா. x is what percentage of y னா x by y into 100% பார்த்தோமா. அதே கொஸ்டின் தான் இது. Total number of products defective from all the branches together in 2007 is approximately விட்டுட்டா கூட is what percentage of x is what percentage of y. அந்த question தான் is what percentage of, but இவங்க approximate எவ்வளோ percentage கண்டுபிடிச்சா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 70.13 வருதுன்னா அந்த 13 விட்டுட்டு நீங்கள் 70% எனக்கு சொன்னால் போதும். அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் என்னங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ் அப்படிங்கிறது வரது என்ன வரும்னா, the total number of products defective from all the branches in 2007 எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். கீழே டினாமினேட்டரில் என்ன வரும்னா, total number of products defective in 2008ல் என்ன வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி into 100 போட்டால் அதுதான் ஆன்சர். ஸோ இதில் மெயின் நமக்கு என்ன சொல்கிறது, ஃபாஸ்ட் கால்குலேஷன் நம்ம பண்ணணும். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். நீங்கள் உங்களோட எக்ஸாம்ஸை தயவுசெய்து எழுதாதீங்க, மைண்ட் கால்குலேஷன் போடுங்க. நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஃபைன், ஓகே. ஸோ அந்த ரிக்வயர்ட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 720 + 840 + 870 by இது வந்து 2008 டினாமினேட்டரில் இருக்கிறது. நியூமரேட்டரில் இருக்கிறது வந்துட்டு 5
ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே 2007 இருக்கிற எல்லா டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸும், கீழே இருக்கிறது வந்து 2008 இருக்கிற டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கீழே இருக்கிறதையும் ஆட் பண்ணி இன்ட்டு 100% போடணும். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபாலோ பண்ணது என்னோட சேனலில் நான் குவிக் அடிக்ஷனுக்கு என்ன ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அதே ட்ரிக் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம என்ன ட்ரிக் யூஸ் பண்ணியிருந்தேன் என்னோட வீடியோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ 720 இருக்கிறத நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிப்பேன். 700 + 20 அப்படின்னு மைண்டில் எடுத்துப்பேன். 840 800 + 14 எடுத்துப்பேன். 780 700 + 18 எடுத்துப்பேன். 950 900 + 15 எடுத்துப்பேன். 870 800 + 17 எடுத்துப்பேன். ஸோ நமக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் 720 700 எடுத்துக்கிட்டேன்னா 700 + 800ங்கிறது 1500 1500 + 700 அப்படிங்கிறது 2200 2200 + 900 அப்படிங்கிறது 3100 3100 + 800ங்கிறது 3900. முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் இப்போ இந்த 20 40 அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைன். 3900 மைண்டில் வச்சுக்கோங்க. 20 + 40 = 60 60 + 80 = 140 140 + 50 = 190 190 + 70 190 + 70 = எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 190 + 70 = 260, ரைட்? 260 வருது. ஸோ நமக்கு ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தது வந்து 3900 + 260 வருது. ஸோ 3900 + 260ங்கிறது 4160 வருதா? ஸோ நான் இந்த இடத்துல 4160 அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். இதே மாதிரி நம்ம கீழே உள்ளதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் 900ன்னு வச்சுக்கிறேன். 900 + 1000ன்னு வச்சுக்கிறேன். 900 + 1000ங்கிறது வந்துட்டு 1900 1900 + 1000 அப்படிங்கிறது 2900 2900 + 1000ங்கிறது 3900 3900 + 900 அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா 4800 வருது. நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபைன். ஓகே, அண்ட் தென் 80 + 50 அப்படிங்கிறது 130 130 + 20ங்கிறது 150 150 + 40 is 190. சாரி ஃப்ரெண்ட்ஸ், 150 + நம்ம 240 எடுத்துக்கணும். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது இதை 1000 ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ 240 இங்கே இருக்குது. ஸோ 150 + 240 எவ்வளோங்கிறது நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம். 240 + 150ங்கிற 240 + 50 100ங்கிறது வந்துட்டு 340 340 + 50ங்கிறது 390. நெக்ஸ்ட் 390 + 40. ஓகேங்களா? 390 + 40 எவ்வளோ அப்படி எடுத்திங்கன்னா அரௌண்ட் 430 வரும். கரெக்டாக நம்ம ஆல்ரெடி போட்டது வந்துட்டு 4800. கரெக்டாக 4800. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து 430. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? இது எவ்வளோ வரும்? 5230 வருமா? ஸோ இதை வந்து நம்ம 5230 இன்ட்டு 100%. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இது வந்துருச்சு. இப்போ நான் இதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு யோசிக்கிறவங்களுக்கு நான் உங்களுக்கு டிவிஷன் ட்ரிக்ஸும் கொடுத்துருந்தேன். பட் இதை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டேரக்டாக ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஃபைன். ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 77 சாரி 73 77 80 84% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுவுமே ரொம்ப பக்கத்தில் இல்லை. என்ன சொல்கிறது, இப்போது 73.1 73.4 அந்த மாதிரி கொடுத்துருந்தா தான் நம்ம எக்ஸாக்டாக இதை கால்குலேட் பண்ணணும். எல்லாமே கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 73ல ஆரம்பித்து 84%ல் முடிஞ்சிருக்கு. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 73ல ஆரம்பிச்சு 84 முடிச்சுக்க நம்ம அரௌண்ட் 80% என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்டாலே அதுக்கு எது பக்கத்து அதுக்கு கீழே இருக்கா மேலே இருக்காங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஃபைன் இதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா 4000 இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 5230. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 523ல இந்த 41600ங்கிறது எவ்வளோவா இருக்குது? 80யா இருக்கா? ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் 523 × 8 ஆப்ஷன்ஸை பார்த்து 523 × 8 எவ்வளோங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஃபைன். into 8 8 3s are 24 8 2s are 16 18 1 8 5s are 44 184 வருது. ஸோ நமக்கு ஆக்சுவலாக என்ன வரும்னா 480ங்கிறது 41,840 வரும். நமக்கு இருக்கிறது வந்து 41,600 இருக்குது. ஸோ கண்டிப்பாக 80% விட கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப கம்மி கிடையாது. ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ 523 × 80ங்கிறது வந்துட்டு 41,840 இருக்குன்னா இன்ட்டு 79ங்கிறது நம்ம இன்னும் -5,000. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ 8ங்கிறது 523 × 8ங்கிறது 4184னா 521 அதோட நெக்ஸ்ட் கம்மியாக வரணும் போது இன்னும் அந்த 523 கிட்ட கம்மி ஆகணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 160 41,600 இருக்கு 41,840 240 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக 79% இருக்கிறதுக்கு கூட சான்சஸ் கிடையாது. கண்டிப்பாக 79க்கும் 80க்கும் நடுவில் தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இங்கே நம்மளுக்கு 79% இருக்குதுன்னா நீங்கள் டென்ஷன் ஆகி நம்ம டேரக்டாக எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பட் இந்த 79% ஆப்ஷனில் இல்லை. 77 இருக்குது, அப்புறம் 80 தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் வந்து 80%. ஆனால் 80% பக்கத்தில் தான் இருக்குது. 79% கூட கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதில் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
பண்ணிங்கன்னா 80%, அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 80%. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் ஒரு நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், கொஸ்டின்ஸை ரீட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எக்ஸஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படின்னா இந்த மாதிரி அடிஷன்லாம் தயவுசெய்து எழுதிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் உங்கள் கையை அந்த ஸ்க்ரீனில் வச்சுட்டு ஓகே இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிடுங்க. பென் அண்ட் பேப்பர் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த 5 நம்பரை நீங்கள் கீழே எழுதுறதுக்கு ஆகிற டைமில் நம்ம கால்குலேட்டே பண்ணி முடிச்சிடலாம். புரியுதுங்களா? தயவுசெய்து இந்த அடிஷன்லாம் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த அடிஷன் நீங்கள் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னாலே இதோ ஒரு 20 செகண்ட்ஸில் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் இதை பார்த்தோன்னே ஆப்ஷன்ஸ் பார்க்க போகிறீங்க. ஆப்ஷன்ஸ் எல்லாமே அரௌண்ட் 73லேருந்து 84க்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம 80% என்னங்கிறது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 523 × 8 போட்டோன்னா இதுக்கும் இந்த மேலே இருக்கிற நியூமரேட்டருக்கும் இந்த நம்ம 80%க்கும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ கண்டிப்பாக நம்ம 80%ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆன்சர் முடிஞ்சுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் that are manufactured from the branch Q during the given years அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ மொத்தம் அந்த 5 வருஷத்துல மொத்தமாக எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு மேனுஃபேக்சர் ஆயிருக்கு இந்த பிரான்ச் Qல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம மேனுஃபேக்சர் ஆயிருக்கிறது அது எல்லாமே நம்ம இப்போ எழுதிடலாமா? ஸோ ஆவரேஜ். ஸோ ஆவரேஜோட ஃபார்முலா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆவரேஜ்ங்கிறது என்னதுன்னா அந்த சம் ஆஃப் த டோட்டல் அந்த எவ்வளோ இருக்கோ அதோட டோட்டல் சம்மு பை த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். கரெக்டாக அந்த சம் ஆஃப் டோட்டல் அந்த டோட்டல் எவ்வளோ இருக்கோ எல்லாத்தோடைய சம்மு பை த டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இவங்கள மொத்தமாக கொடுத்துருக்கிற வருஷம் 5 வருஷம். ஸோ கீழே டிவைட் பை 5 தான் வரும். 5 வருஷத்துக்குமே எவ்வளோ ஒவ்வொரு வருஷத்துலையும் எவ்வளோ மேனுஃபேக்சர் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம அதை அந்த 5ஐயும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8100 + 9500 சாரி this is 9500 plus 8700 plus 9700 plus 8950 divided by 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 8000 இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 9000 ரேஞ்சில் 2 இருக்கா? ஸோ 9000 to 2ங்கிறது எவ்வளோ? 18000. மாதிரி 8000ல 3 இருக்கா? 24000. ஸோ 24000 + 8000 அப்படிங்கிறது சாரி 24000 + 18000 அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் அரௌண்ட் 42000 வருது. நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, சைடில் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பாட்டு 100 + 500ங்கிறது 600. 600 + 700 அப்படிங்கிறது 1300. 1300 + 700ங்கிறது 2000. 2000 + 950 950ங்கிறத நீங்கள் 1000 எடுத்துக்கோங்க. ஸோ 3000 - 50 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 2950 + 2950 வருதா? ஸோ இதை நம்ம எப்படி எடுத்து 42000 + 2950ங்கிறது 44950. ஓகேங்களா? நான் இதை 44950 டிவைடட் பை 5 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை டிவைட் பை 5ங்கிறது போடோம்னா இது வந்து 8. ஃபைன். ஓகே, தென் அகெயின் 49ங்கிற போது 9, தென் அகெயின் 45 90 8990 வருது. 8990 நமக்கு ஆப்ஷனில் இருக்கா? இருக்குது. ஸோ இதோட ஆவரேஜ் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8990. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, in which of the given years the number of products manufactured from branch P has maximum percentage of defective products அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ branch Pல எந்த வருஷத்துல மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ், எந்த வருஷத்துல டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது எந்த வருஷம் ரொம்ப அதிகமாக டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு, எந்த பிரான்ச்லன்னு கேட்டிருக்காங்க? பிரான்ச் Pலன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு ஆக்சுவலி நம்ம எப்படின்னா நீங்கள் வெறும் இந்த டேபிளை பார்த்து சொல்லிட முடியாது. நமக்கு இப்போ பிரான்ச் P எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்ன சொல்கிறது, மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா 8100 950 இருக்குது. ஸோ 8100ல் 950ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் டிஃபெக்டிவ் ஆயிருக்கு? ஸோ அந்த 8100ல் எவ்வளோ பர்சன்டேஜ் 950ங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் சாரி 8100 ஃப்ரெண்ட்ஸ் Pயில் ஸோ 6400ல் 780 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 8800ல் 1020 எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் மேனுஃபேக்சரிங்கில் எந்த வருஷத்தில் அதிகமான பர்சன்டேஜ் வீணாக போயிருக்கு, டிஃபெக்டிவாக போயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நான் கண்டிப்பாக 5 வருஷத்தோட டிஃபெக்டிவ் பர்சன்டேஜ் தெரிஞ்சாதான். வெறும் நீங்கள் பார்த்துட்டு 780 1020 890 1010 1250 ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா 1250 தான் அதிகமான டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2001 நீங்கள் மார்க் பண்ணிடக்கூடாது. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க கேட்டிருக்கிறது
மேனுஃபேக்சர் ஒவ்வொரு வருஷம் மேனுஃபேக்சர் ஆகிருப்பதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ மேனுஃபேக்சரோட கம்பேர் பண்ணி நீங்கள் டிஃபெக்டிவ் எவ்வளோங்கிறது தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஒரு வருஷம் 100 மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, டிஃபெக்டிவ் வந்து 10 தான் வந்திருக்கு அப்படின்னா வெறும் 10% தான். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 200 மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க, ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு 15 டிஃபெக்டிவாக போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 200ல் 15 அப்படிங்கிறது 10% விட கம்மி. 200ல் 10%ங்கிறது 20 வந்துடும் கரெக்டாக. ஸோ ஆனால் 20 கூட ஆகலை. ஆனால் நீங்கள் இந்த 10யும் 15யும் மட்டும் பார்த்துட்டு 15 தானே அதிகம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணக்கூடாது. அந்த மேனுஃபேக்சரிங் ஆயிருக்கிறதுல அந்த மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அந்த நம்பரோட நீங்கள் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணி பர்சன்டேஜ் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். வெறும் நம்பரை பார்த்து நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் அதுக்காக தான் இந்த சின்ன குட்டி எக்ஸாம்பிள் உங்களுக்காக சொன்னேன். இப்போ 100 ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 10 ப்ராடக்ட்ஸ் டிஃபெக்டிவாக போயிருக்கு அப்படின்னா அந்த 100ல் 10ங்கிறது 10% கரெக்டாக. ஸோ 10% டிஃபெக்டிவ் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இயரில் 200 ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஆனால் 15 ப்ராடக்ட்ஸ் டிஃபெக்டிவாக போயிருக்குன்னா 200ல் 10%ங்கிறது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 200ல் 10%ங்கிறது 20. ஆனால் 20 விட கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10% டிஃபெக்டிவ் ஆயிருக்கு, ஆனால் நெக்ஸ்ட் இயரில் 10% கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கும்போது இந்த 100 ப்ராடக்ட்டில் மேனுஃபேக்சர் ஆயிருக்கும் போது தான் அதிகமாக டிஃபெக்டிவ் ஆயிருக்கு. ஸோ நம்ம அந்த இயரை தான் சூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? வெறும் இந்த நம்பர் 10, 20 பார்த்து நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, ஸோ நம்ம இதை இப்போ சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக ஒவ்வொரு வருஷத்துக்குமே நம்ம சால்வ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன், ஓகே. ஸோ இப்போ நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 2007, 7, 8, 9, 10 அண்ட் தென் 11 இந்த மாதிரி 4 வருஷத்துக்குமே நான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட் இயர் கால்குலேட் பண்ணணும்னா 6400ல் இந்த 780ங்கிறது எவ்வளோ இன்டூ 100%. இதுதான் ஆக்சுவலாக ஜென்ரல் ஃபார்முலா அப்படிங்கிறது கரெக்டாக. ஸோ நீங்கள் இதை வந்து நம்ம இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது இது நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 6400 இப்போ இது ஆக்சுவலாக நம்ம எப்படி எழுதிக்கலாம், 7800/6400 எழுதிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதையும் கேன்சல் பண்ணிருக்கிறீங்க. 64ல் 780ங்கிறது எவ்வளோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஸோ 64ல் 64 × 10 எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 64 × 10ங்கிறது 640. ஸோ கண்டிப்பாக 10% விட அதிகமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் 64 × 11 நம்மளோட 64 × 11 பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், 64 × 10ங்கிறது 640 இருக்குது. ஸோ 64 × 11ங்கிறது 640 + 64 இருக்குமா கரெக்டாக. ஸோ 640 + 64ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் 7000 என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், 7000 சம்திங் தான் வரும் உங்களுக்கு. ஆனால் இங்கே 700 and something இந்த மாதிரி இதில் தான் வரும். ஆனால் உங்களுக்கு 718 இருக்குது. ஸோ 12%. ஸோ 64 × 12 அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ 64 × 12 அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. 64 × 10 நமக்கு தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸ். 64 × 10 நமக்கு 640 அப்படின்னு தெரியுமா. ஸோ 64 × 12 அப்படின்னா 640யோட இந்த 64 டபுள் டைம்ஸ் பண்ணுறதை நம்ம ஆட் பண்ணால் முடிஞ்சுதா. 64 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்துட்டு நமக்கு 11 ஆன்சர். 64 × 11ஓட ஆன்சர். இதோட இன்னொரு 64 ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 64 × 12ஓட ஆன்சர். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம 64 + 64 அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரியும். 64 × 2 அப்படிங்கிறது 128. ஸோ 640யோட 128 நம்ம ஆட் பண்ணிங்க அப்படின்னா 768 வருது. ஸோ அரௌண்ட் உங்களுக்கு 12% கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் 12 பாயிண்ட் சம்திங் 12 பாயிண்ட் ரொம்ப கிட்ட தான் வருது, சம்திங் 12.1 அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்க்கு இந்த மாதிரி 12க்கு இப்போ நெக்ஸ்ட் வரதெல்லாம் 12க்கு மேலே இருக்கா 12க்கு கீழே இருக்காங்கிறத ஃபாஸ்ட்டாக செக் பண்ணிட்டாலே போதும். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் 2008 எடுத்துக்கிட்டிங்கன்னா 8800 மேனுஃபேக்சர் ஆகிருக்கு, 1020 வந்துட்டு டிஃபெக்டிவாக இருந்திருக்கு. ஸோ இப்போ இதுலேயே வந்துட்டு கூட 2 0 ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா × 100 போட போகிறோம்ல. இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ 88/1020 மட்டும் ஓகே. 88 × 10ங்கிறது 880 கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ 88 12% விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்காங்கிறத நம்ம ஏன்னா ஃபர்ஸ்ட் 12ன்னு டிசைட் பண்ணிட்டோம்ல, 12 விட அதிகமாக இருக்கான்னு பார்க்கலாம். 88 × 12ங்கிறது என்னது, 88 × 10ங்கிறது 880. 880 + 88 டபுள் பண்ணால் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வரும், 88 டபுள் பண்ணிங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 176 வரும். ஸோ 176 நம்ம ஆட் பண்ணோம்னா 6, 5,
ப்ளஸ் 1 9 10 1056 வருது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 1020 தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 12% விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கு எடுக்கிற மேக்ஸிமம் பர்சன்டேஜ் தானே ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா? ஸோ நீங்கள் அவ்வளோதான் செக் பண்ண எக்ஸாக்ட் பர்சன்டேஜ்லாம் கண்டுபிடிக்கணும். 12% விட கம்மி. ஸோ கண்டிப்பாக 2008 அதிகமான பர்சன்டேஜாக இருக்காது. இப்போ நெக்ஸ்ட் 2009க்கு நம்ம வந்துடலாம். 2009ல் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009ல் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 890 7800ல இருக்கு. சாரி 7800ல இருக்கு. இன்டூ 100 வந்துடும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு மிச்சம் இருக்குது 78/819 இருக்கு. ஸோ 890/78 இருக்கு. ஸோ 78 into 10ங்கிறது 780. ஸோ 78 இப்போ இதுவும் 12% விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும். 78 டபுள் பண்ணால் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்? இட்ஸ் அரௌண்ட் 156 வருது. கரெக்டா? ஸோ 780 + 156 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1 is 8 936 வருது. ஸோ இங்கன்னா பார்த்தீங்கன்னா 830 தான் இருக்குது. ஸோ இதுவும் 12% விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதையும் நம்ம விட்டுறலாம். நெக்ஸ்ட் நம்ம 2010க்கு போகலாம். 2010ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் 8750 மேனுஃபேக்சர் ஆயிருக்கு. டிஃபெக்டிவ் எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 1010 கிட்ட இருக்கு. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவும் நம்ம இன்டூ 100 அப்படின்னு போனோம்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். இது எல்லாமே சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இங்கே 1010 இருக்கும், ஒரு 0 கேன்சல் ஆகிடும். கரெக்டுங்களா? ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து 10,100ன்னு வரும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஸோ இப்போ 875 into 10 போட்டிங்கன்னா இட்ஸ் 8750. கரெக்டா? 875 into 10ங்கிறது 8750ன்னு வரும். நமக்கு 875 into 12 என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ 875 நம்ம டபுள் பண்ணால் என்ன ஆகும்? இட்ஸ் அரௌண்ட் 1750 வருமா? ஸோ இதோட நம்ம 1750 நம்ம ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். 0 1 + 4 சாரி 15 9 10,500 வருது. ஆனால் இங்கே நமக்கு இருக்கிறது வந்து 10,100 தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 2010மே 12% தான் இருக்குது. நம்ம இவ்வளோ வருஷம் நம்ம கண்டுபிடிச்சதில் கண்டிப்பாக 2007 தான் ஹையராக இருக்குது. இப்போ லாஸ்ட் இயருக்கும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் இயர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2001 கரெக்டாக? ஸோ நான் இந்த இடத்துல 2001 வந்து நான் இந்த இடத்துல போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2001 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1250 டிஃபெக்டிவாக இருந்திருக்கு. மேனுஃபேக்சர் ஆகிருக்கிறது வந்து 9750 இருந்திருக்கு. இன்டூ 100%. கரெக்டாக? இந்த 0 கேன்சல் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ 12,500/975 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ 975 into 10 எடுத்துக்கிட்டிங்கன்னா 9750. ஸோ இப்போ இதுவும் 12%க்கு மேலே இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 975 into 12ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எப்படி எடுத்துக்கணும்? 975 into 10 ப்ளஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி 975 into 10ங்கிறது 9750 ப்ளஸ் 975 into 2ங்கிறத நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா 900 into 2ங்கிறது 1800. 75 into 2ங்கிறது 150. ஸோ 1800 + 150 is 1950. ஈஸியாக முடிஞ்சிடும். 975 into 2 நம்ம பண்ணணும்னா 900 into 2 வந்து 1800. 75 into 2ங்கிறது 150. ஸோ 1800 + 150 is 1950. ஸோ ஈஸியாகவே முடிஞ்சிடுது. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 0 0 + 1 is 7 and + 1 is 10 11,700 வருது. ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 12,500 கிட்ட இருக்குது. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நீங்கள் இப்போ 11,700 எங்கே இருக்குது, 12,500 எங்கே இருக்குது? ஸோ ஆப்வியஸாக 12% விட அதிகமாக தான் இருக்குது. இப்போ 12%க்கு பக்கத்துலேயும் இல்லை, இன்னும் கொஞ்சம் ரொம்ப தள்ளி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு ஒரு 12.5க்கு மேலே தான் இருந்திருக்கும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 12.5க்கும் மேலே தான் இந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா 12%க்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தது. இது 12%. 11,700 எங்கே இருக்குது, 12,500 எங்கே இருக்குது? கொஞ்சம் பெரிய கேப்பாக தான் இருக்குது. பட் இங்கே நமக்கு கிடைச்ச ஆன்சர் ரொம்ப கிட்டையாக கிடச்சிருச்சு. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கண்டிப்பாக இதுக்கு தான் இந்த 2001க்கு தான் நமக்கு இருக்கிறதுலே அதிகமான பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ நம்ம சூஸ் பண்ண வேண்டிய இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2001. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் யோசிப்பீங்க எனக்கு இவ்வளோ கேல்குலேஷன் போடுறதுக்குள்ள டைம் ஆகிடுதுன்னு யோசிக்கிறவங்க ஜென்ரலாகவே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கொஞ்சம் லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா இதுக்கு நிஜமாவே கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஆகும். ஆனால் நம்மளோட என்ன சொல்கிறது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணுறோமோ அதில் தான் இருக்குது. இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறது, இப்போ இதுவுமே நீங்கள் எக்ஸாக்டாக எவ்வளோ பர்சன்டேஜ் 12 பாயிண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த மாதிரி கண்டுபிடிக்காமல் இந்த மாதிரி சில சின்ன சின்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது மாதிரி இங்கே எல்லாத்துக்குமே நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கல. இங்கே 12.1% கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை விட அதிகமாக இருக்கா, 12% விட அதிகமாக இருக்கான்னு பார்த்தா எல்லாமே கம்மியாக இருந்துச்சு. பட் இது பார்த்தீங்கன்னா 12% அதிகமாக தான் இருந்துச்சு.
நமக்கு இங்கே பார்க்கும்போது 12%க்கு கொஞ்சம் கிட்டதாக இருக்குது. ஸோ 12.1 அந்த மாதிரி தான் இருக்க சான்சஸ் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 12.5க்கு மேலே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இவ்வளோ கால்குலேஷனான்னு பயப்படாதீங்க. நிஜமாக ரொம்ப நமக்கு ப்ராக்டிஸில் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நானுமே நிறைய எழுதுறேன், இந்த மாதிரி இருக்கும்போது டைம் எடுக்கும். பட் உங்களுக்கு இந்த டைம் எல்லாம் எதுவுமே இருக்காது. மேக்ஸிமம் பென் எல்லாம் எடுக்காமலே ஃபாஸ்டராக நம்ம எப்படி போடணுங்கிறது தான். நீங்கள் வந்துட்டு பென் பேப்பர் எல்லாமே மைண்ட் விஷுவலி நீங்கள் அப்ராக்சிமேட் பண்ண கற்றுக்கணும். அதுதான் ஒரு பெரிய ட்ரிக். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஃபோர்த் சம் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் defective from branch N for all the years together over the number of products manufactured from over the products manufactured from branch N during all the years together அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒன்றுமே இல்லை. அதாவது பிரான்ச் என்ன மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் பார்க்கும்போது உங்களுக்கு ஓவராலாக அதாவது எவ்வளோ டிஃபெக்டிவ் ஆயிருக்கு, ஓவரால் எல்லா வருஷத்தையும் சேர்க்கும்போது ஓவராலாக எவ்வளோ டிஃபெக்டிவ் ஆயிருக்கு, இந்த மேனுஃபேக்சரிங் ஆயிருக்கோம்ல அதோட கம்பேர் பண்ணும்போது மொத்தமாக உங்களுக்கு டிஃபெக்டிவ் ஆயிருக்கு 5 வருஷத்தையும் சேர்த்து டிஃபெக்டிவ் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுவுமே ஒன்றும் இல்லை, டிவைட் x/y into 100%. அதே தான். ஓகேங்களா? நமக்கு மேலே கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, the number of products defective from branch N. ஓகேங்களா? from all the years. ஸோ நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த required percentage is equal to 840 plus 1050 plus 920 plus 980 plus 1020. நான் திரும்ப சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் உங்கள் எக்ஸாமில் எழுதிட்டு இருக்காதீங்க. ஆன்லைன் எக்ஸாம்னா ஜஸ்ட் கை வச்சுட்டு மைண்ட்லேயே ஆட் பண்ணுங்கள். டோன்ட் வேஸ்ட் டைம் இன் ரைட்டிங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ 7,500 plus 9,200 plus 8,450 plus 9,200 plus 8,800 into 100%. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஸோ 840, இப்போ இதை நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் தான் பண்ணிக்க போகிறோம். 800 plus 1000ங்கிறது 1800, 1800 plus 900 அப்படிங்கிறது இட்ஸ் 2700, 2700 plus 900ங்கிறது 3600, 3600 plus 1000 அப்படிங்கிறது 4600. ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா எழுதிக்கோங்க, இல்லைனா நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 40 plus 50ங்கிறது 90, 90 plus 20ங்கிறது 110, 110 plus 80 அப்படிங்கிறது 190, 190 plus 20 அப்படிங்கிறது 210. ஸோ 4200 plus 210 அப்படிங்கிறது 4810. ஸோ நமக்கு மேலே வரக்கூடியது 4810. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம டினாமினேட்டர் ஆட் பண்ணலாம். இதை நீங்கள் பண்ணீங்கன்னா 7000, இங்கே பார்த்தீங்கன்னா 2 9000 இருக்குது, 2 8000 இருக்குது. ஸோ 9000 ப்ளஸ் 2 9000னா 18000, 2 8000னா 16000. ஸோ 18000 ப்ளஸ் 16000 வருது. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 41000. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கோங்க, சைடில் குவிக்காக எழுதிக்கோங்க. 41000. நெக்ஸ்ட் 500 ப்ளஸ் 200, இந்த 450 லாஸ்ட்டில் நம்ம பண்ணிக்கலாம். 500 ப்ளஸ் 200ங்கிறது 600, 600 ப்ளஸ் 200ங்கிறது 800, 800 ப்ளஸ் 800ங்கிறது 1600, 1600 ப்ளஸ் 450 நீங்கள் பண்ணிக்கலாம். 1600 ப்ளஸ் 500ங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2100 வருது. 2100 minus 50. Sorry friends, இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கேன். 500 plus 200ங்கிறது 700. சாரி, இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன். 500 plus 200ங்கிறது 700, 700 plus 200ங்கிறது 900, 900 plus 800ங்கிறது 1700, 1700 plus 500 ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2200 minus 50, that is 2150. So plus 2150 வரும். 41000 plus 2150ங்கிறது 43150. 43150 into 100% இப்படின்னு வரும். ஓகேங்களா? இதை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி டேரெக்டாக ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. மேக்ஸிமம் டேட்டா இன்டர்பிரேஷன் எல்லாமே ஆப்ஷன்ஸ் பார்த்து நம்ம ஃபாஸ்டராக பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 12.36, 12.16, 11.47, 11.15 அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் நடுவில் 12% என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டா 12க்கு மேலே இருக்கா, 12க்கு ஆக்சுவலி 12க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கா, 12க்கு கீழே இருக்கா, அந்த மாதிரி ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 12% என்னங்கிறது கண்டுபிடிப்போம். இந்த ஓகேங்களா 43150 இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு ஃபைனலாக வரப்போகிறது 48100 by 4315 இப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 4315 into 10 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 43150. கரெக்டாக? ஸோ 43010ங்கிறது 43150. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த 4350 நம்ம மல்டிப்ளை பை 2 டைம்ஸ் பண்ணிட்டோம்னா இதோட ஆட் பண்ணிட்டோம்னா 4315 into அதாவது 12% கிடச்சிருமா?
புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 4315ஓட 4315 into 10ங்கிறது 43,150. ஸோ 4315 into 12 பண்ணணும்னா நமக்கு கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும். அதுக்கு நான் என்ன ஷார்ட்கட் சொல்கிறேன்னா, இந்த இன்டூ 10 கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல, ப்ளஸ் இந்த 4315 into 2. 4315 into 2ங்கிறத நம்ம எப்படி பண்ணலாம்னா 4000 into 2 எவ்வளோனா 8000. நெக்ஸ்ட் 315 into 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 into 2 அப்படிங்கிறது 4000 into 2ங்கிறது 8000. 300 into 2ங்கிறது 600. ஸோ 8600. 15 into 2ங்கிறது 13. ஸோ 8630. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதோட நம்ம 8630 ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். 0 7 8 plus 3 is 11. 51,780 வருது. ஸோ ஆக்சுவலாக 4003 இதோட 4315 into 12 எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 51,780 வருதுன்னு நமக்கு மேலே இருக்கிறது 48,100 தான் இருக்குது. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஆப்ஷன் 12%க்கு கீழே தான் இருந்தாகணும். இன்னொன்று இதுக்கும் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ நமக்கு 11லேயே வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.15ம் இருக்குது, 11.47ம் இருக்குது. இதை எப்படி மேம் நான் ரெண்டில் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ இந்த 11.47 11.5 அப்படின்னு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 11.5 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த 4315ங்கிறது இப்போ 11%ங்கிறது என்னவா இருக்கும்னா இந்த 51,780 மைனஸ் 4315 தான் 11%. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் இந்த 43,150யோட 8,630 ஆட் பண்ணாம வெறும் 4,315 ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு 11%ங்கிறது என்னன்னு கிடைச்சிருக்கும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 1% அப்படிங்கிறது 4315. கரெக்ட் தானே? 10 இதோட மல்டிப்ளை பை 10 பண்ணோன்னா எனக்கு இது வருது. கரெக்டா? இந்த 43,150 வருது. ஸோ மல்டிப்ளை பை 1 அப்படிங்கிறது வந்துட்டு இது. ஸோ இதில் 0.5 அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? ஸோ இதில் ஆஃப் அப்படிங்கிறது எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சும்மா ஒரு அப்ராக்சிமேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இதில் ஆஃபாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4,315 இருக்குது. நீங்கள் 4,300னே எடுத்துக்கோங்களேன். 4,300 எடுத்திங்கன்னா அரௌண்ட் 2,150. ஸோ இதுலேருந்து நீங்கள் 2,150 மைனஸ் பண்ணி பாருங்களேன். இதுலேருந்து எல்லாமே நீங்கள் மைண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். 51,780 இருக்கா? 51,780 மைனஸ் அந்த 0.5%ங்கிறது எப்படிங்கிறது இதில் 0.5ங்கிறது இந்த டிவைடட் பை 2. கரெக்டா? ஸோ நான் இதை 4,300ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்படின்னா எனக்கு 4,300 எடுக்கும் 2,150 நான் மைனஸ் பண்ணுறேன். 2,150 நான் மைனஸ் பண்ணேன்னா 6 இது வந்து 11 this will become 4. கரெக்டா? ஸோ 4 11 minus 2 49,630 வருது. ஆனால் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 48,100 இருக்குது. ஸோ கண்டிப்பாக 11.47 இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 11 இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? 11.15% இருக்கிறதுக்கான இதுதான் கரெக்ட். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்துட்டு 11.15%. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுக்கு நீங்கள் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இதுக்கு நீங்கள் டேரக்டாக டிவிஷன் பண்ணவோ இந்த மாதிரி டைம் தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன், ஓகே. ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11.15%. ஆக்சுவலி அந்த அப்ராக்சிமேஷன் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். பட் இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு என்ன இவ்வளோ பண்ணணுமாங்கிற மாதிரி இருக்கும். பட் ரியலி வந்துட்டு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடிஷனுக்குலாம் மேக்ஸிமம் நீங்கள் 20 செகண்ட்ஸ் இருக்கும். ரெண்டையும் சேர்த்து நான் சொல்கிறேன். எழுத போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப் வரைக்கும் வந்துடுவீங்க. இந்த கேன்சலேஷனோட இதோட வரும்போது கூட நீங்கள் மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸே கூட எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராசஸ் வரும்போது நெக்ஸ்ட் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ராக்சிமேஷன் தான். ஸோ இதில் அப்ராக்சிமேட் பண்ணும்போது அதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ள நம்ம பண்ணுற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் மேக்ஸிமம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த அளவுக்கு நம்ம பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவே ஆன்சர் கிடைச்சிடும். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஆன்சர் இஸ் 11.15%. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? இப்போ 5th சம்க்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கம்பைனிங் த பிரான்ச்சஸ் P and Q together in 2008, what is the percentage of the number of products defective to that of the number of products manufactured அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2 பிரான்ச்சஸ் P and Q சேர்ந்து 2008 வருஷத்தில் the number of defective items வந்துட்டு அந்த percentage, what is the percentage of, இதுவுமே அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். what is off பக்கத்தில் என்ன இருக்கோ புரியுதுங்களா? what is the percentage of the products defective to that of the
ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அந்த 2O ஆஃபோ எல்லாத்தையுமே நம்ம ஒரே மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ மேலே வர வேண்டியது வந்துட்டு அந்த 2 பிரான்ச்சஸ்லேயுமே வந்துட்டு 2008ல் டிஃபெக்டிவ் ஆன ஐட்டம்ஸ் வந்து நம்ம மேலே வரும், கீழே வந்துட்டு அந்த 2 வருஷத்துலையுமே மேனுஃபேக்சர்ட் ஆன ஐட்டம்ஸ் வந்துட்டு கீழே வந்துடும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நான் கரெக்டாக அந்த ரிக்வயர்ட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நீங்கள் கரெக்டாக அந்த டேபிளில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 2008ல் 1020 plus 1240 divided by 8800 plus 9100 into 100%. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இதை அப்ராக்சிமேட் பண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1000 plus 1000 அப்படிங்கிறது 2000. நெக்ஸ்ட் 2000 240 plus 20, 240 plus 20 is 260. ஸோ 2260 மேலே வரப்போகுது. ஃபைன். ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம கீழே எடுத்துக்கிட்டிங்கன்னா 8800 plus 9500 தானே? 9500. இப்போ 8000 plus 9000 எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் 17000 plus 800 plus 500 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1300. 17000 plus 1300 is 18300. ஃபைன். ஸோ 18300 into 100% இருக்கா? இதுவும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மேலே நமக்கு ஃபைனலாக இருக்க போகிறது 2260 by 183 இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறேன், டேரெக்டாக ஆப்ஷன்ஸ் போயிடுங்க. ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 10.87 இருக்குது, 11.49 இருக்குது, 12.35 இருக்குது, 12.54% அப்படின்னு இருக்குது. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நமக்கு அரௌண்ட் 12ல் தான் 2 ஆப்ஷன் இருக்குது, தென் 11ல் ஒரு ஆப்ஷன் இருக்குது, 10ல் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ நம்ம மிடில் இருக்கிற மாதிரினா நம்ம 12% என்னங்கிறத கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ அதை வச்சு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம 183 into 2 நம்ம ஆக்சுவலி 183 into 12 நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 183 into 10 plus 183 into 2 நம்ம போட்டாலே ஈஸியாக முடிஞ்சிருந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ். 183 into 10 வந்து 1830 நமக்கு தெரியும். 183 into 2 எப்படி பண்ணுறது? உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியல, அதை ஃபாஸ்ட்டாக டபுள் பண்ண முடியலன்னா 100 into 2 வந்து 200. 80 into 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 160. 100 plus 160 is 260. 100 plus 160 is 360, and then 3 into 2 எவ்வளோன்னா 6. ஸோ 366. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பட் இதெல்லாம் வந்து நான் சொல்கிறனால டைம் ஆகுது. டக்குன்னு பார்த்தோன்னே ஒரு 180 into 2 நான் டக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக தெரியுதுன்னா 180 into 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 360 plus 3 into 2. 3 into 2 எவ்வளோன்னா 6. 366. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி டிவைட் பண்ணி கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஏன்னா அது ஈஸிங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ 183 into 2ங்கிறது எவ்வளோன்னா 366. இதே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. 6 plus 3 is 9. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 2196 வருது. ஆனால் உங்களுக்கு இங்கே இருக்கிற வேல்யூ 2216 இருக்குது. ஸோ கண்டிப்பாக 12%ங்கிறது 2196னா 12% விட அதிகமாக தான் கண்டிப்பாக இருக்குது. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? பட் ஆனால் நமக்கு இப்போ ஆப்ஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. 12%க்கு மேலே 12.35 ஒன்று இருக்குது, 12.54% ஒன்று இருக்குது. இப்போ நான் இதை எப்படி நான் கரெக்டாக இதுன்னு டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா 12.5க்கு மேலே ஒன்று இருக்கா? ஸோ நம்ம ஃபஸ்ட் 12.5 என்னங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்? 12%ங்கிறது இதுதானா? ஸோ 1%ங்கிறது இந்த 183. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? 183ங்கிறது 1, 183ோட 10 வந்து இது, அதில் 12 வந்து இது. ஸோ 183ல் 1%ங்கிறது இந்த 183 தானே? ஸோ 0.5%ங்கிறது என்னது? 0.5%. ஸோ இது 180 கூட நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா கூட அதில் ஆஃப் அப்படிங்கிறது 90. கரெக்டா? ஸோ இந்த 2196ஓட நீங்கள் ஒரு 90 ஆட் பண்ணுங்களேன். ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2286 வருது. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? எவ்வளோ வருதுன்னா 2286 வருது. ஆனால் உங்களுக்கு இங்கே இருக்கிறது 2216 இருக்குது. ஸோ கண்டிப்பாக 12.5%க்கு மேலே இது கன்ஃபார்மாகவே கிடையாது. 12.5% கீழே தான். நமக்கு 12.54% தான் இருக்குது. அப்படின்னா இந்த 12.5 இந்த 2260ங்கிறது வந்து 2086 விட அதிகமாக இருந்தால் தான் நம்ம 12.5%க்கு மேலேன்னு சொல்லியிருக்கலாம். இது 2286 விட கம்மியாக இருக்குது. ஸோ 12.5% 12க்கும் மேலே 12.5%க்கும் கீழே இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 12.37-35%. ஸோ ஒரு ஆன்சர் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12.35%. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ மேக்ஸிமம் நம்ம டேட்டா இன்டர்பிரிட்டேஷனே கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆப்ஷன்ஸை பாருங்கள், மேக்ஸிமம் அப்ராக்சிமேட் பண்ணுங்கள், ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது நம்ம என்ன பண்ணோம்? இந்த அடிஷன் பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த இதுக்கு வந்துட்டோம் 2260 by 183 வந்துட்டோம். ஆப்ஷனை பார்க்குறோம் 10.87, அது அரௌண்ட் 11ல் 2 ஆப்ஷன். 10.87ங்கிறதுக்கு அரௌண்ட் 11 கிட்ட
11 பேஸ் பண்ணி 2 ஆப்ஷன் இருக்குது, 12 பேஸ் பண்ணி 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம 12% கண்டுபிடிச்சிட்டோம்னா 12க்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக 12% அந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று வரும். நம்ம 12% கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கு கீழே வந்ததுன்னா அந்த 11% இருக்கிற ஏதோ ஒன்று தான் நமக்கு ஆப்ஷனாக வரப்போகுதுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 12%க்கு மேலே வருதுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷனை இப்போ நம்ம எலிமினேட் பண்ணிட்டோமா? இப்போ இருக்கிறது லாஸ்ட் 2 ஆப்ஷன் தான். அந்த 2 ஆப்ஷன்லையும் 12.5க்கு மேலே தான் ஒன்று இருக்கு. ஸோ நம்ம 12% கண்டுபிடிச்சிட்டோம். 12%ங்கிறது 2196. ஸோ இதில் 0.5%ங்கிறது என்னதுன்னா 1%ங்கிறது 183. இதில் 0.5%ங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 180 அப்ராக்சிமேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 90 ஆட் பண்ணா 2286 வருது. ஆனால் இங்கே இருக்கிறது 2260 தான். ஸோ கண்டிப்பாக இது வந்து 12.5% விட கம்மி தான். ஸோ இருக்கிற ஒரே ஆப்ஷன் 12.35. ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த சில ஃபார்முலாஸ் x is what percentage of y இந்த மாதிரி எது நியூமரேட்டரில் வரணும் இது டினாமினேட்டரில் வரணுங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பேசிக். அதை கண்டிப்பாக நீங்களே கரெக்டாக போட்டுருவீங்க. அண்ட் தென் அடிஷன் பண்ணும்போதுமே அந்த டேபிளில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, டேபிளில் பார்க்கும்போது கரெக்டான டேட்டா இப்போ 2007 இருந்தாலும் கரெக்டாக 2007 உள்ளதை எடுங்க. ஒன்று கூட 2008 எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாக போயிடும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் தென் மேக்ஸிமம் ஆர்டரில் இருக்கிற மாதிரி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு என்ன 5 வருஷத்துக்குள்ளதையும் இப்போ தனித்தனியாக இப்போ நம்ம பார்த்தோம்ல, தேர்ட் கொஸ்டின் நினைக்கிறேன், டிஃபெக்டிவ் பர்சன்டேஜ் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுல, அந்த மாதிரி கொஸ்டினை ஒன்று லாஸ்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். புரியுதுங்களா? இதையுமே நீங்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பேன், இந்த இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதே கொஸ்டினை கூட நீங்கள் வந்துட்டு நீங்கள் வீட்டிலே கூட ஒரு 2-3 வாட்டி சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரே இந்த கொஸ்டினே கூட நான் சொல்கிறேன். ஏன்னா இது நான் உங்களுக்கு எடுத்துருக்கிறதே மேக்ஸிமம் டஃப்பாக ஒரு கால்குலேஷன் இருக்கிற கொஸ்டினாக தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி எல்லா கால்குலேஷனுமே டஃப்பாக வருமானா கண்டிப்பாக கிடையாது. ஏதாவது 1-2 உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு மேக்ஸிமம் டஃபஸ்ட் எடுத்து உங்களுக்கு அதுக்கான ட்ரிக்ஸ் சொல்லணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் டஃபஸ்ட், ஐ மீன் இந்த கொஸ்டின் இஸ் ஈஸி பட் த கால்குலேஷன் இஸ் கொஞ்சம் டஃபர். ரைட்டாக? டஃபர் இந்த சென்ஸ் கொஞ்சம் டைம் கன்சூமிங் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். வேறு ஏதாவது ட்ரிக்ஸ் இல்லை மேம் இல்லைக்கா இதை விட இன்னும் கொஞ்சம் இந்த ட்ரிக் நல்லா இருக்குமே உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எல்லா ஃபீட்பேக்ஸுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? வேறு என்ன ஃபீட்பேக்ஸ் எல்லாமே போடுங்க. அண்ட் தென் இதில் இந்த டேபிள்ஸ்லேயே வேறு ஏதாவது அட்வான்ஸ்டு உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக போடுங்க. நான் இன்னும் உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரேஷனில் ஒவ்வொரு ஃபார்ம்ஸ்லையுமே அந்த இதில் வேறு என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டுகிட்டே வர போகிறேன். எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.